இப்பொழுது வேணி அம்மா முன்பதாய் கடந்து வருவாங்க. காலை நம்மத்தில் சென்னை பட்டணத்துலேருந்து வந்திருந்த அருமையான கணத்துக்குரிய டாக்டர் சுரேஷ் குமார், என்னுடைய பேர் தான். ரொம்ப சந்தோஷம், நாங்கள் 2 பேரும் ஒரே பேரில் இருப்பது ஒரு சந்தோஷம். அவர்களும் அவருடைய துணைவியாரும் செய்தி கொடுத்து சாட்சி சொன்னாங்க. சாட்சி மிகவும் பிரயோஜனமாக இருந்தது, செய்தியும் அதை விட பிரயோஜனமாக இருந்தது. அல்லேலூயா! ஜீவனுள்ள சாட்சி. ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். மறுபடியும் இப்போ சொல்லுவாங்க. அவங்களை குறித்த அநேக காரியங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும். அதனால் அம்மா அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபை மக்கள் யாவருக்கும் என்பான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம இன்னைக்காக பிரசங்கம் பண்ண வந்திருக்கிற டாக்டர் சுரேஷ் அவர்களும் டாக்டர் ரோசி அவர்களும் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டோட பையனும் மருமகள். அவங்க ஒரு 35 வருஷமாக நாங்கள்லாம் ரொம்ப ஆவிக்குரிய ஜீவியத்தில் சிஎஸ்சி சர்ச்சில் நாங்கள்லாம் மெம்பராக இருந்தோம் கோபியில். அப்போ இருந்து நாங்கள்லாம் ஒரே குடும்பமானு சொல்லலாம். அந்த அளவுக்கு நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாக நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் நல்லா இருந்தோம். அவங்களுக்கு 3 பசங்க, என் ஃப்ரெண்டுக்கு 3 பசங்க. இப்போ 2 பசங்க என்ஜினியரு, இவர் மட்டும் டாக்டரு. ஆனால் அவர் எங்கள் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஹிந்து. என் ஃப்ரெண்டு மட்டும்தான் இப்படி ஆர்டர் ஏற்றுக்கொண்ட ஒரு கிறிஸ்துவ பொண்ணு. அவங்க எங்கள் கணவரையும் ரட்சிப்புகளை கொண்டு இந்த 3 பசங்களையும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நல்லா வளர்த்துனாங்க. கர்த்தர் கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கி அவங்க இங்கே நம்ம மத்தியில் ஒரு பிரசங்கியாரை உட்கார்ந்துருக்கிறத பார்க்கும்போது நான் ரொம்ப 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 மகிழ்ச்சி அடைகிற. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றிகளை ஏற்றிருக்கிறேன். டாக்டர் தொழிலோடு கூட அவங்க நிறைய சபைகளுக்கு போய் ஆண்டவருடைய செய்தியை சொல்லி நிறைய ஆத்துமாக்கள் வழி நடத்திட்டு வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தினோடு இணைந்து இன்றைக்கி அவங்கள நம்ம சபைக்கு கொண்டு நம்ம சபை மக்களாகிய உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பிரயோஜனமுள்ள வார்த்தையை கர்த்தர் அவர்கள் மூலமாய் பேசும்படியாக நான் கர்த்தரை நோக்கி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு நம் சபையின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது பாஸ்டர் அவர்கள் கையில் நான் கொடுக்குறேன். நன்றிம்மா. ஆமேன். காலையில் மெய்யாகவே சிஸ்டருடைய சாட்சி எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இன்றைக்கும் கர்த்தர் ஜீவிக்கிறார் என்கிற அந்த சாட்சி பிரயோஜனமாக இருந்தது. இப்பொழுது சகோதரியுடைய கரத்தில் நான் கொடுக்குறேன். நாம் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். இப்பொழுது அவங்க அந்த சாட்சியை பகிர்ந்து கொள்வாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். என்னோட பெயர் ரோசி சுரேஷ். நான் ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கிறேன். சென்னையில் என் கணவர் டாக்டராக இருக்கிறார். நாங்கள் இணைந்து ஊழியம் செய்து வருகிறோம். என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் ஆவடியிலே, சென்னையில் இருக்கிற ஆவடி என்கிற இடத்திலே அவர்கள் குடும்பமாக வசித்து வந்தார்கள். எங்கள் அம்மா ஒரு இந்து பின்னணியத்தை சார்ந்தவர்கள், சிவபக்தியாக இருந்தார்கள். என்னுடைய தகப்பனார் ஒரு வைராக்கியமான ஆர்சி குடும்பத்தை சார்ந்தவர். இவர்கள் இருவரும் சென்னையிலே திருமணம் செய்து கொண்டு பிரிண்டிங் ப்ரெஸ், எங்கள் அம்மா ஸ்கூல்களை நடத்தி வந்தார்கள். 2-3 இடத்துல ஸ்கூல் இருந்தது. எங்கள் அப்பா பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்து மிகவும் செழிப்பாக நாங்கள் சொந்த வீடு, வாடகைக்கு வீடெல்லாம் கட்டி நாங்கள் வைத்து நாங்கள் மிகவும் செழிப்பாக வாழ்ந்த நாட்கள் அது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு மூத்த மகளாக என்னுடைய அக்கா கிரேசி என்று சொல்லி பிறந்தார். இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பிறந்தபோது கக்குவான் இருமல் என்று சொல்லுகிற ஒரு பயங்கரமான ஒரு வியாதி இருந்தது. இந்த வியாதியானது பிள்ளை என்ன பண்ணிடுச்சுனாக்கா ரத்தம் கக்க ஆரம்பித்து அவளுடைய மூச்சு விட முடியாதபடிக்கு அவள் தண்ணி, நீர், ஆகாரம் எதுவும் இல்லாமல் குழந்தை மிகவும் மரணத்துக்கு இறுதி தருவாய்க்கு சென்று விட்டது. இந்த சூழ்நிலையிலே எங்கள் அப்பா எத்தனையோ இடங்களுக்கு போய் பொருத்தனைகளை நிறைவேற்றி மாதாவுக்கு பொருத்தனைகளை செய்து பல காரியங்களை எங்கள் அப்பா செய்து பார்த்தார். எங்கள் அம்மாவும் போய் பெருமாளுக்கு முடியை தருவது, இப்படியாக பல காரியங்களை எங்கள் அம்மாவும் செய்து பொருத்தனைகளை நிறைவேற்றினார்கள். பிள்ளைகள் பிழைக்க முடியாத அளவுக்கு மிகுந்த கடைசி கட்டத்தில் இருக்கும்போது எங்கள் அப்பாவுடைய பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பெந்தகோஸ்தைக்காரங்க நோட்டீஸ் அடிக்க கொடுப்பாங்க. அப்படியாய் கொடுக்கப்பட்ட நோட்டீஸை வாங்குவதற்கு சில பேர் வந்தப்போ கடை திறக்கலை. அதனால வீட்டுக்கு வந்தப்போ அப்பா சொன்னார், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால இன்றைக்கி நான் திறக்க முடியல, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்.
அப்போ அவர் குழந்தைக்கு என்னன்னு விசாரித்து சொன்னார், இன்னைக்கு வந்து மாலை வேளையில் ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் பிள்ளையை தூக்கிட்டு அங்கே வாங்க, அந்த இடத்துல வாங்க, உங்களுக்கு நிச்சயமாக சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போனேன். எங்கள் அப்பாவுக்கு பொதுவாகவே இந்த அல்லேலியா கூட்டம் என்றால் பிடிக்காது. ஆர்சிக்காரங்களுக்கு வந்து அதில் ரொம்ப வைராக்கியமாக இருப்பார்கள், இவங்க மதம் மாத்துறவங்கன்னு சொல்லிட்டு. அப்படியாக அப்பா அப்படி ரொம்ப கடுமையாக தான் அவங்கக்கிட்ட இருப்பார். ஆனால் அந்த சூழ்நிலை அவரை உடைத்து வச்சிருந்ததுனால அவர் என்ன பண்ணார்னா, சரி ஏதோ ஒரு செய்தி நம்பிக்கையாக நம்மளை நோக்கி வருது, இதையும் போய் நம்ம கடைசியாக என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என்னுடைய அக்காவை தூக்கி கொண்டு அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. அங்கே அவர் பேசினதோ அவர் சொன்ன சத்தியமோ இதை எதுவுமே அவங்களுக்கு புரியலை. ஆனால் கடைசி அந்த ஊழியக்காரர் கண்ணீரோடு ஜெபித்த ஜெபம் வந்து அவங்களோட இருதயத்தை அசைத்தது. அப்போ வீட்டுக்கு வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் ஏதோ ஜெபம் பண்ணார் உருக்கமா, நம்ம வேணா குழந்தைக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அவங்களோட விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தின போது அந்த தண்ணி வந்து குழந்தையோடைய வயிற்றுக்குள்ளே போய் தங்கினது. உடனே ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. தண்ணி கொடுத்தா கூட உடனே குழந்தை வெளியில் அது வாந்தி பண்ணிடும். அப்புறம் உடனே கஞ்சி கொஞ்சம் காய்ச்சி கொடுத்து ஆரம்பித்தார்கள். அந்த கஞ்சியும் அன்று ராத்திரியே அந்த குழந்தை குடித்தது. அடுத்த நாள்லேருந்து குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னா பிழைத்து கொண்டது. இன்னைக்கு அந்த கிரேசி என்று சொல்லுகிற எங்கள் அக்காவை வந்து பார்த்திங்கன்னா ஊழியத்திற்கு பொருத்தனை செய்து கொடுத்தார்கள். இது வரைக்கும் அவள் வாழ்க்கையில் அந்த கக்குவான் இரும்பல் என்று சொல்லுகிற ஒரு இரும்பலே இல்லாதபடி அவளை எங்கள் அப்பாவோட இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாள். அடுத்தபடியாக அப்பா அங்கே சென்னையில் இருக்கிற ஏசிஏ தாமஸ் ராஜ் பாஸ்டருடைய சபையில் அவர் வந்து ஒரு அங்கத்தினராக இணைந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு மிக வைராக்கியமாக, அவரோட வைராக்கியம் ஃபுல்லாக இயேசுவின் பக்கம் திரும்பிடுச்சு. இவர் தான் உண்மையான தெய்வம், இது எங்கெங்கேயோ போய் கும்பிட்டேன் எனக்கு சரியாகலைன்னு சொல்லி அவர் வைராக்கியமாக இயேசுவை பிடித்து கொண்டார். 3.5 ஆண்டுகள் தான் ஆலயத்துக்குள்ளே இருந்தார். அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஆண்டவர் அவருக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். எங்கள் அப்பாவுடைய கிராமம் வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் ஆர்சி ஜனங்களால் நிரம்பின ஒரு ஆர்சி கிராமம். அப்போ அந்த இடத்துல வந்து பயிர்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கி கொண்டு இருக்கிறத வந்து ஆண்டவர் காண்பித்து இவர் போய் அந்த தண்ணியெல்லாம் உடைச்சி விடுறாரு, தண்ணி வெளியில் போகிறதுக்கு. நீ போய் உன் ஜனங்க அழிந்து கொண்டு இருக்கிறார்கள், போய் அவர்களை வந்து சத்தியத்திற்கு நேராக திருப்பி காப்பாற்று என்று சொல்லி ஆண்டவர் வந்து அப்பா கிட்ட வந்து ஒரு தரிசனத்தை கொடுத்த உடனே அவர் எல்லாத்தையும், ஸ்கூலு, ப்ரெஸ்ஸு, அங்கே இருந்த எல்லா விதமான சொத்து பத்துக்கள், வீடுகள் எல்லாத்தையும் வந்த ரேட்டுக்கு எல்லாம் சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு. வந்த ரேட்டுக்கு விற்று எங்களை கொண்டு போய் ஒரு பயங்கரமான பட்டிக்காட்டு கிராமத்தில் எங்களை கொண்டு போனார். அந்த இடத்துல பாத்ரூம் ஃபெசிலிட்டி முதற்கொண்டு எதுவும் இல்லை. நாங்கள் ரொம்ப சௌகரியமாய் வாழ்ந்தவர்கள், நல்ல ஸ்கூலில் படித்தவங்க. ஸ்கூல் கிடையாது, ஹாஸ்பிட்டல் கிடையாது, பாத்ரூம் கிடையாது. அந்த இடத்துல ஒன் டே மோசஸ் என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஊழியரை கூப்பிட்டு ஒரு 3 நாட்கள் வந்து கன்வென்ஷன் அப்பா ஏற்பாடு பண்ணி போலீஸ் பந்தோபஸ்தோடு அதை ஏற்பாடு பண்ணினார். முதல் நாள் கூட்டத்துக்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா, கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவோட மிகுந்த வாக்குவாதம், இங்கே நீ நடத்தக்கூடாது, அந்த வண்டி வந்து வரும், அதுதான் வந்து மேடை, அந்த வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணார், ஒரு மாட்டு வண்டியை வர வச்சு இங்கே நடத்தியே தீர்வேன்னு சொல்லி ஒரு மாட்டு வண்டி மேலே ஏறி நின்று இங்கே நான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து மாட்டு வண்டியை வர வச்சார். அதன் பிறகு வாக்குவாதம் ஊற்றி போய் என்ன பண்ணாங்கன்னா, நீ போமாட்டியா அப்படின்னு சொல்லி பலமாக அப்பாவை அடிக்க ஆரம்பித்து அவரை என்ன பண்ணாங்கன்னா, ரோடு போடுறதுக்காக கல் கொட்டி வச்சுருந்தாங்க. அந்த கல்லை எடுத்து அடித்து கொண்டே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அவரை அப்படியே அடிச்சுட்டே இழுத்துட்டு போனாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு அந்த கல் விழுகிற வலி எனக்கு சுத்தமாக தெரியல, ஆனால் நான் ஒரு ஸ்தேவானை போல் மரித்து போயிட போகிறேன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது, நான் ஜெபம் ஒப்பு கொடுத்துக்கிட்டே போனேன் அப்படின்னு சொல்லி அவர் அடித்து இழுத்து கொண்டே போனார்கள். அந்த தெரு முழுவதும் உருட்டி கொண்டே போனார்கள். அந்த பாதிரியாரிடம் வரும்போது அவர் சொன்னார், என்னுடைய ஜனம் வந்து உன்னை கொன்று போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நீ ஊரை விட்டு வெளியில் போயிடும், ஏன்னா நீ இந்த ஊருக்காரன், நீ இன்னும் ஒரு நாள் இங்கே இருந்தேன்னா நாங்கள் உன்னை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னபோது அப்பா சொன்னார், கோதுமை மணியாக நான் இங்கே மடிவேனே தவிர இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் மிகவும் கடுமையாக அவரை அடித்து எச்சரித்து அனுப்பிவிட்டார்கள். அப்போ எங்கள் பாஸ்டர் என்ன கூப்பிட்டு சொன்னார்னா, அப்பா நீ போனது சாகிறதுக்கு இல்லை, ஊழியம் செய்கிறதுக்கு, அந்த ஊரை கொஞ்ச நேரம் விடு, நீ வேறு பக்கத்து கிராமத்தில் போய் உன்னுடைய ஊழியத்தை ஆரம்பி என்று சொல்லி அப்பாவை சொன்னார். அதற்கு கீழ்ப்படிந்த அப்பா பக்கத்தில் இருக்கிற ஒரு இந்து கிராமத்திலே போய் அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். அவர் அப்படியா ஊழியத்தை ஆரம்பித்தவொடனே இந்து ஜனங்கள் மிகுந்த கட்டுக்களிலும் காவல்களிலும் மந்திர மாந்திரிக பிடியிலும் இருந்த ஜனங்கள், யார் வந்தாலும் பேயாடுவாங்க.
அப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் கர்த்தர் சபையிலே சேர்க்க ஆரம்பித்தார். அநேக ஆத்துமாக்கள் உள்ளே வர ஆரம்பித்தார்கள், ஞானஸ்தானம் எடுத்தார்கள், குருடர்களுடைய கண்கள் திறந்தது, பேச முடியாதவர்கள் பேசினார்கள், கை கால் நடக்க முடியாதவர்கள் விளங்காதவர்கள் நடங்கினார்கள். பெரிய அற்புதம் நடந்தபோது ஜனங்கள் எல்லாம் திரள் திரளாய் வந்து நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல எங்களுக்கு ஆதாயமாக்கப்பட்டு நாங்கள் எங்களோட பணங்களை எல்லாம் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயமாக கட்டி எங்களுக்கென்று ஒரு வீடையும் கட்டி நாங்கள் அந்த இடத்துல குடியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்குள்ளாக என்ன பண்ணாங்கன்னா, அப்பாவை அடித்தவர்கள்லாம் வந்து, மணி உன்னை அடித்தவங்க எல்லாம் ஒருத்தராக இறந்துட்டாங்க. ஒருத்தனை பாம்பு கொத்தி இறந்துட்டாரு, ஒருத்தன் கன்னத்தில் தவறி விழுந்து இறந்துட்டான், ஒருத்தன் இன்ட்ரி குடிச்சு இறந்துட்டான், நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம், எங்களை மன்னிச்சிடு, உன்னை அடித்தவன் ஒருத்தன் கூட இன்னைக்கு உயிரோட இல்லை என்று சொல்லி சொன்னார்கள். அப்பாவை அடித்து சரியாய் ஒரு ஆண்டுக்குள்ளாக அந்த தேவாலயம், அந்த ஆர்சி ரோமன் கத்தோலிக்க கோவிலை ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் அவர்கள் மூடி விட்டார்கள். அந்த ஜனங்கள் ஆலயம் இல்லாமல் அலைந்து கிடந்து அவர்களே வந்து, மணி நீ ஒரு ஆலயத்தை ஆரம்பி, எங்களுக்கு சபையே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்க கேட்கும்படியாக கர்த்தர் வைத்தார். 2வது ஆலயமாக அப்பாவை எந்த இடத்துல வச்சு அடித்து ரத்தம் சிந்தினார்களோ, எந்த இடத்துல மீட்டிங் நடக்க விடாமல் தடை செய்தார்களோ, அதே இடத்தில் தானே கர்த்தர் எங்களுக்கு நிலத்தை கொடுத்து அந்த இடத்துல ஒரு சபையை கட்டும்படி, 2வது கிளை சபையை கட்டும்படி கர்த்தர் உதவி செய்தார். எங்கள் அப்பாவுடைய தரிசனம் வந்து 7 குத்து விளக்கு, அதில் 6 சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு 7வதுக்கு இடம் வாங்கி வைத்திருக்கிறார் எங்கள் அப்பா. இப்படி ஒரு தரிசனத்தோடு ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 100 கிராமங்களை சுற்று வட்டாரத்திலே அவர் சந்தித்து அவர் நற்செய்தியை அறிவித்து கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரருடைய மகளாக பிறந்த நான் மிகவும் ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக வளர்க்கப்பட்டேன். நாங்கள் அந்த ஏசிஏ ஆவடியிலேருந்து வந்ததுனால நகை அலங்காரம் இவைகள் எல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு அதிகமான உபதேசங்கள் உண்டு. விசேஷமாக ஊழியக்காரர்களுக்கு அப்படி இருக்கக்கூடாதுன்னு என்று எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்ததுனால எங்கள் அப்பா வந்து எங்களை ரொம்ப பண்ணுவார். ஒரு ட்ரெஸ்ஸில் கூட ஒரு சிலுக்கு சிலுக்குன்னு எதுவும் இருக்கக்கூடாது, மணியோ முத்தோ தங்க கலரில் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவார். இந்த ட்ரெஸ் இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமான்னு சொல்லுவார். எந்த ட்ரெஸ் போட்டாலும் பயமாக இருக்கும், அங்கேயே பிடுங்கி தூக்கி வீசிடுவார். அப்புறம் நான் போய் மண்ணில் போய் தேடிட்டு இருப்பான், ஐயோ அழகாக இருந்த மணி காணுமேன்னு சொல்லிட்டு. ஒரு பவுடர் போட விட மாட்டார். அந்த பவுடரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ண சிலை மாதிரி ஒரு சின்ன பொம்மை இருக்கும், அது கோகுல் சாண்டால் பவுடர். அதை தூக்கி பின்னாடி ஒரு குட்டை இருக்கும். எங்கள் வீட்டில் என்னெல்லாம் நாங்கள் பண்ணக்கூடாது எல்லாம் அந்த குட்டையில் தான் மிதக்கும், எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவார். நாங்கள் ஒளிச்சு வச்சு தான் பவுடர் போடுவோம். ஆகவே அப்படியா சிறு வயதிலிருந்து நாங்கள் ரொம்ப பக்தி வைராக்கியத்தோடு வந்து பெந்தகோஸ்தே முறைமையின்படி வளர்க்கப்பட்டோம், நானும் என்னுடைய அக்காவும். அதன்படி நான் சிறு வயதிலே பல கிராமங்கள் நடந்து நடந்து ஊழியத்திற்கு நாங்கள் போய் ட்ராக்ஸ் கொடுத்து பாட்டு பாடி அப்படி நடந்த நாட்கள் உண்டு. சிறுவர் ஊழியம், யூத் மினிஸ்ட்ரி எல்லாம் நான் செய்து கர்த்தருக்குள்ளே நான் மிகவும் வைராக்கியமாக தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய வாலிப பருவம் வரும்போது எனக்கு இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் மிகவும் பாரமான ஒரு விஷயமாக மாறி போனது. இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, அதுவும் ஊழியக்கார பிள்ளைங்கன்னா நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம், ஸ்கர்ட் போட்டால் ஒரு பெரிய ப்ராப்ளம். அது இப்படி பல விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு சீச்சி இந்த பழம் புளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் ஜபம். அப்பா காலையில் 5 மணிக்கு எழும்புமான்வார், எப்போ பார்த்தாலும் எந்த ஜபம் நடந்தாலும் வாங்க வாங்க. எனக்கு இந்த ஜபம் வெறுத்து போச்சு, கிறிஸ்துவ வாழ்க்கை வெறுத்து போச்சு. ரொம்ப ஒரு கடினமான நெருக்கமாக தோன்ற ஆரம்பித்த ஒரு சூழ்நிலையில் நான் +2 முடித்த உடனே மேற்படிப்புக்காக நான் படிக்கணும்னு சொல்லி கேட்டப்போ அக்காவை பைபிள் காலேஜ் படிக்க வச்சார். என்ன வந்து என்ன சொன்னார்னா, அம்மா +2 போதும், 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க, 2 பேரும் ஊழியந்தான் செய்ய போகிறீங்க, ஆகவே +2 போதும்னு சொன்னார். அப்புறம் எங்கள் அம்மாவுடைய தம்பி ஒருவர் இருக்கார், அவர் கலெக்டராக இருக்கார். அவர்கிட்ட போய் நான் அழுதேன், அப்பா படிக்க விட மாட்டேங்கிறார், உங்கள் அப்பாவுக்கு வேறு வேலை இல்லை, நீ வா நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அவர் என்னை ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் ஃபிசியோதெரப்பி என்ற அந்த கோர்ஸுக்கு என்னை சேர்த்து விட்டார். அவருடைய சப்போர்ட்னாலே நான் அந்த இடத்துல ஸ்டடீஸ்க்காக ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி நான் அங்கே படிப்புக்காக நான் போனேன். அப்படியாக நான் அந்த காலேஜ்குள்ளே போகும்போது தான் ஒரு வித்தியாசமான ஒரு சின்ன பரலோகத்தையே நான் அங்கே பார்த்தேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் நாங்கள் விற்று போட்ட பிறகு பல வருடங்களாக பலத்த வறுமையை நாங்கள் அந்த கிராமத்தில் பார்த்தோம். அங்கே காணிக்கைகள் இருக்காது, தசம்பாகம் இருக்காது, ஆரம்ப ஊழியம், ஸோ இந்த ரேஷன் அரிசி சாப்பிட்ற ஒரு காரியம், ஆகாரம், ஒரு குழம்பு இருந்தால் பெரிய விஷயம். அப்படியெல்லாம் நாங்கள் வந்து ரொம்ப வறுமையான வறட்சியான நாட்களை எல்லாம் கடக்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்லேருந்து ஸ்டார்டர்லேருந்து டெசர்ட் வரைக்கும் மெனுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னென்னமோ இருக்குது. எங்கள் அப்பா பல விஷயங்கள் எங்களுக்கு காமிச்சதே கிடையாது, சூப்புனா என்னன்னு தெரியாது.
ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் நான் ரொம்ப குறைவுள்ளவளாக இருக்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அந்த இடத்துல ரொம்ப ஹை சொசைட்டி பீப்புள் தான் படிப்பாங்க. தனுஷோடைய அக்கா வந்து அங்கே பிடிஎஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸ் அடிக்கடிக்கு வந்து போகிற ஒரு இடமாக அந்த காலேஜ் இருந்தது. அப்போ அங்கே இருக்கிறவங்களுடைய நட உட பாவனை ட்ரெஸ்ஸிங் எல்லாமே என்னை மிகவும் கவர்ந்தது. நான் அந்த தகுதிக்கு ஏற்றாப்போல் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, என்னை ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணிக்கணும்னு சொல்லி நான் நினைத்தேன். அது தவறு இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் அது என்னவா மாறுச்சுன்னா, என்னை நான் அதிகப்படியாக நார்மலாக இருக்கிற பிள்ளைகளை விட அதிகப்படியாக என்னை நான் மேம்படுத்த ஆரம்பித்தேன். அது எனக்கு ரொம்ப அழகாகவும் செட் ஆச்சு. நான் ஸ்லீவ்லெஸ் போட ஆரம்பித்தேன். என் ட்ரெஸ் எல்லாமே ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கும். வீட்டுக்கு வரும்போது ஷால் மட்டும் இங்கே இவ்வளோ தூரம் போட்டுப்பேன். அப்படி ஸ்லீவ்லெஸ்ஸு, லெக்கின்ஸு, ஷார்ட் ஃப்ராக்கு என்று சொல்லி ஒரு சினிமா நடிகர்கள் நடிகைகள் எப்படியெல்லாம் அந்த உடுத்திக்கொள்வார்களோ அதன் மேலெல்லாம் என்னுடைய மோகம் கடந்து போய் நான் அழகுக்கு ரொம்ப அடிமையானேன். நான் அழகாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பண்ண முடியுமோ பண்ண ஆரம்பித்தேன். மேக்கப்பு, இந்த கம்பல் சின்ன வயசில் குத்திருப்பாங்க போல இருக்குது, அது தொத்தடைஞ்சிருந்தது. அதை நான் என்ன பண்ணேன், காது டெய்லி ஒரு கம்பலை வச்சு குத்தி 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 ஒரு 5-6 நாளில் அதை திறந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா கம்பலும் பெருசாக கொடையாக தொங்குறதெல்லாம் போட்டுட்டேன். உடனே ஃப்ரெண்ட்ஸு கம்பல் போட்டால் ரொம்ப அழகாக இருக்குது, உடனே ஒரு செயின் அது அழகாக இருக்குது, ஆபரணங்கள் எல்லாம் வரது போயிட்டு சாரீ கட்டும்போது வெறும் ஜுவல்ஸ் போட்டால் மொட்டையாக இருக்கும். உடனே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொட்டு வச்சுக்கோ ரோசி, ரொம்ப நல்லா இருக்கும், வச்சா உண்மையாகவே நல்லா தான் இருக்கும். அப்புறம் சில டைம் என்ன பண்ணுவேன்னாக்கா, கல்ச்சுரல்ஸ்க்கெலாம் போகும்போது வெறும் பொட்டு வச்சா பத்தலைன்னு இந்த பவுடரை எடுத்து விபூதி மாதிரி வச்சுப்பேன், பூ வச்சுப்பேன். உடனே நீ ஸ்னேகா மாதிரி இருக்கேம்பாங்க, நம்மளை கெடுக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் நம்ம கூட இருக்கும். அப்படி எங்கேயோ பறக்க ஆரம்பித்து இப்படி ஒரு பக்கம் அப்படி போனேன். இன்னொன்று ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சினிமா தேட்டர். இந்த சினிமா தேட்டருக்கு முதல் முறை ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை அப்பா NLAG சபைக்கு தான் போகணுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பிச்சிருந்தார். நான் சரிப்பான்னு சொல்லிட்டு ஒரு வாரமும் சபைக்கு போனதே இல்லை. முதல் வாரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தேட்டருக்குள்ளே போன உடனே முதல் வாட்டி அனுபவம் தேட்டருக்குள்ளே. இந்த தேட்டருக்குள்ளே போனோடனே கதவை சாத்தினோடனே ஃபுல்லாக கும் இருட்டு, பெரிய இடம். பார்த்தோன்னே ஆண்டவரே நம்மளை இங்கேயே அழிச்சிட போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஃபஸ்ட் டைம் தேட்டருக்கு வந்துட்டேன், என்னை உங்கள் கோபத்தில் அழிச்சிடாதீங்க, என்னை மன்னிங்க, லைட்டு கூட இல்லை அப்படின்னு சொல்லி நான் பயந்து ஜெபித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஆனால் அதன் பிறகு நான் ரொம்ப இந்த தேட்டர் படங்களுக்கு அடிமையாக மாறி போனேன். ஒவ்வொரு சண்டேஸும் பார்த்தீங்கன்னா ஜபம் இல்லை, தேவனை தேடுற காரியம் இல்லை. நான் சினிமாவுக்கும் அழகு காரியங்கள், ஷாப்பிங்கு, வெளியில் போகிறது, ஊர் சுற்றுறது, என்னெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகள் சிற்றின்பங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு இருக்குமோ அழகு, இப்படிப்பட்ட காரியங்களிலே என் வாழ்க்கையை நான் கழிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரும் என்ன பண்ணார்னா, அந்த கயிறை கொஞ்சம் விட்டுக்கிட்டே இருந்தார், போ எவ்வளோ தூரம் போறியோ போ அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு ஒரு விஷயம் என்ன ஆச்சுன்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி MLA உடைய பொண்ணு, அதனால் அவளுக்கு சும்மா வந்துடும். எங்கே போகணும் அப்படின்னாலும் கோவிலுக்கு அடிக்கடிக்கு போவாள். அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட போவோம். ஏன்னா நாங்கள் போய் அப்படியே வரும்போது ஹாஸ்டலில் இருக்கிறதுனால திங்ஸ் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு போவோம். அப்போ முதல்லாம் போகும்போது நான் கிறிஸ்டியன் கோயிலுக்குள்ளே வரமாட்டேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இப்படி உட்காடுறேன்னு சொல்லி வெளியவே இருந்துப்பேன் ஆலயத்துக்கு வெளியில். அதன் பிறகு திரும்ப ரிப்பீட்டடாக அடிக்கடிக்கு போகும்போது கொஞ்சம் பயமெல்லாம் விட்டு கோவிலுக்குள்ளே போய் படிக்கட்டில் உட்காந்துப்பேன். அதன் பிறகு அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தேன். நான் அப்போ தான் படம்லாம் வேற பார்க்க ஆரம்பித்தேன். இந்த பாரம்பரியம், இந்த கலாச்சாரம், அவங்க பண்ணுற அந்த நடைகள், உடைகள், இதெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சதுன்னா, இந்த கலாச்சாரம் என்னை ஈர்க்க ஆரம்பிச்சது. நம்மளும் ஒரு தமிழ் பெண்ணை போல் என்ன பண்ணோம், இப்படியெல்லாம் பண்ண முடியல. அவங்க அங்க பிரதேசனம் பண்ணுவாங்க, அவங்க சாமி இப்படி பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா சுற்றுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இந்து பெண்ணை போல தான் என் ட்ரெஸ்ஸு, பொட்டு கிட்டு எல்லாம் மாறிடுச்சு. அந்த ஒரு காரியம், அவர்கள் செய்கிற அந்த ஒரு காரியம்தான் வித்தியாசம். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஈடுபாடு எனக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் ஒரு விஷயம், எனக்கு அந்த விக்கிரகங்களை கும்பிடணுன்ற ஆசை எனக்கு கிடையாது. அவங்க பண்ணுற மாதிரி நான் பண்ணணும். அப்படியா நான் போய் என்ன பண்ணுவேன்னா, அங்க பிரதேசம் அவங்க பண்ணும்போது நான் அவங்கள விட அழகாகவே பண்ணுவேன். அங்க பிரதேசம் இப்போ சாமி இது, அப்புறம் கற்பூரம் ஏற்றுறது, அப்புறம் அவங்க ஐயர் கொண்டு வந்து கொடுக்குற தீர்த்தத்தை வாங்கி தலையில் தேய்ச்சிக்கிறது, பொட்டு வச்சு இப்படி பண்ணிக்கிறது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகாக சார்ந்த விஷயமோ இல்லை கலாச்சார ஈடுபாடா எனக்கு என்னன்னு தெரியல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை இழந்தேன். அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளாக நான் கடந்து போக ஆரம்பித்தேன். அதன் பிறகு ஒரு வாட்டி மேல்மருவத்தூர் கோவிலுக்கு போக வேண்டும் என்று சொல்லி கார் வந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, காலேஜில் எல்லாம் லீவு, யாருமே இல்லை. நான் என்ன பண்ணேன், தனியாக தான் இருக்கேன், நானும் வரேன்னு சொல்லி கிளம்பினேன். அன்றைக்கு நான் அறியாமலேயே நான் ஃபுல் ரெட் கலர் ட்ரெஸ் நான் போட்டிருந்தேன். அங்கே போகும்போது தான் தெரிஞ்சது, அந்த மேல்மருவத்தூரில் எல்லாம் சிகப்பு ட்ரெஸ் தான் போடுவாங்கன்றது. அவன் என் ஃப்ரெண்டு சொன்னான், நீயும் அப்படியே அந்த கோஷ்டி மாதிரியே தான் நீ வந்திருக்கேன்னு.
அங்கே அவங்களுக்கு விஐபி சீட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து உள்ளே விட்டுருவாங்க. அப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த சைடில் வந்து சுவாமி தரிசனம் அப்படியே டைரெக்டாக அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ நாங்கள் அப்படி போகும்போது யாருக்கும் இல்லாத பெரிய கிருபையாக அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த சாமி தலையில் இருக்க கிரீடத்தை அவங்க தலை மேலே வச்சு அந்த அனாயிண்டிங், அந்த கடவுளுடைய அபிஷேகத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி யாருக்கும் ரொம்ப அதிகமாக கிடைக்காது. அப்போ அவங்களோட கூட அந்த குடும்பத்தோட கூட நானும் நின்று அவங்க பண்ணுறது மாதிரி ரொம்ப பயபக்தியாக அந்த கிரீடத்தை எல்லாம் என் தலையிலே ஒரு சிகப்பு வஸ்திரத்தை போட்டு நான் வாங்கி கொண்ட நாட்களை எல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். என் தேவனை நான் அதிகமாய் துக்கப்படுத்தின காரியங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அப்படியா என் ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே துரோகம் பண்ணலை, ஆனால் நான் என் ஆண்டவருக்கு எவ்வளோ வேதனையும் வலியும், பெற்றவங்க பிள்ளைய நல்லா வளர்த்துருப்பாங்க, ஆனால் அந்த பிள்ளைகள் சில வேளையில் அவங்கள துக்கப்படுத்துறது போல ஆண்டவரை நான் ரொம்ப அதிகமாய் நான் துக்கப்படுத்தின நாட்கள் உண்டு. அதன் பிறகு எனக்கு திருமணம் என்று சொல்லி வீட்டில் காலேஜ் முடித்தேன். எங்கள் அம்மா ஃபைனல் இயரில் இறந்து போனாங்க. திருமணத்துக்காக வீட்டில் பேச ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா சொன்னார், பாஸ்டர் மாப்பிள்ளை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 பாஸ்டர் மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு வந்தார். வந்தவங்க எல்லாருமே பாஸ்டராக இருந்தாங்க. நான் சொன்னேன், ஐயோ திரும்பியை நம்மளை கொண்டு வந்து இந்த கிராமத்தில் உட்கார வச்சு என் ஊழியத்தை பார்க்குறதுக்கு என் மருமகன் தான் வரணும்னு எங்கள் அப்பா சொல்லுவாரா? திரும்பிய இதே வாழ்க்கை நம்மளுக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லி, அப்பா எனக்கு இப்போதைக்கு வேணாப்பா கல்யாணம், வேலை செய்கிறேன்னு சொல்லி சென்னையில் போய் ஒரு ஃபிட்னஸ் சென்டரில் ஃபிட்னஸ் 1 என்று சொல்லப்படுகிற அந்த ஸ்டுடியோவில் வேலைக்கு நான் சேர்ந்துட்டேன். சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா திரும்பியும் ஒரே தொந்தரவு, மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அது பண்ணுறாங்க. அப்போ ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு வீட்டுக்கு வான்னு சொன்னாங்க. அவர் ஒரு சோஃபாவில் உக்காந்த உடனே அந்த சோஃபா உடஞ்சி போயிடுச்சு. அவர் அவ்வளோ தடிமனாக இருந்தார். அப்போ நான் நினச்சேன், ஐயோ நம்ம அப்பா நம்மளை இப்படி தான் வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு, அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே எனக்கு இப்போதைக்கு இல்லை, நான் நன்னா ஏதாவது போயிடலான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்துட்டேன். அப்போ ஒரு நாள் எங்கள் அக்கா வந்தா, நீ ஊரை சுற்றிக்கிட்டு சென்னையில் தங்கிக்கிட்டு நீ பாட்டிக்கே உன் இஷ்டப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, காலம் கடந்து போகுது, என் கூட உடனே வா, நம்ம போய் பார்க்குறோம், ஒரு மாப்பிள்ளை இன்னைக்கு நம்ம முடிக்கிறோம், நீ வா நான் கூட வரேன்னு சொன்னான். நான் சொன்னேன், பாஸ்டர் மாப்பிள்ளை இல்லைன்னா நான் வரேன்னு சொன்னேன். அங்கே போய் பார்த்ததில் ஒரே ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், அந்த ஃபிசியோதெரபிஸ்ட் பேர் சுரேஷ்குமார். எங்கள் அக்கா சொன்ன உடனே நான் சொல்லிட்டேன், நான் பார்க்கவே இல்லை, எந்த சுரேஷ்குமாராக இருந்தாலும் சரி ஃபிசியோதெரபிஸ்ட் அவர் அப்படியே முடிச்சிட்டிங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லை வேறு ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்படியே பொண்ணு பார்க்கும்போதும் மாப்பிள்ளை வரல, மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கல, பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கல. அப்புறம் நிச்சயம்லாம் முடிஞ்ச பிறகு தான் நாங்கள் மாப்பிள்ளை வீட்டையே போய் பார்த்தேன். மாப்பிள்ளையை பார்த்தேன், மாப்பிள்ளை குடும்பத்தை பார்த்தா மாப்பிள்ளை குடும்பத்தில் எல்லாம் ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க. அடடா ஆண்டவர் என் ஜபத்தை எல்லாம் கேட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு வசந்த காலத்தை ஓப்பன் பண்ணிட்டார். இனிமேல் தடையே இல்லாமல் புருஷன் பிரமாணத்தில் போய் நம்ம ஜுவல்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ஜாலியாக போட்டுக்கலாம் என்று சொல்லி நான் என் வாழ்க்கையை அப்படியே கடத்தி திருமணமானது. அது ஒரு மிக நல்ல குடும்பம். இவருக்கு மூத்தவருக்கு திருமணமாகி சில ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. இரண்டாவதாக நாங்கள் திருமணமான நிலையிலே எங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா முதல் 3 மாதத்தில் நான் கருவுற்றேன். எல்லாரும் எதிர்பார்த்தாங்க குழந்தை சீக்கிரமாக நிற்கணும்னு. கருவுற்று 3 மாத காலத்தில் அந்த கரு கலைந்து போயிடுச்சு. வீட்லேயே அந்த பிண்டம் வெளியே வந்துருச்சு, செல்ஃப் அபார்ஷன் ஆயிடுச்சு. அது மிகவும் எங்களை உடைத்து போட்டது. அந்த ராத்திரி வேளையிலே நான் ஒரு பாம்பு என்னை துரத்தி கொண்டு கொத்துவது போல கனவு கண்டேன். அந்த குழந்தை அபார்ஷன் ஆயிடுச்சு. அபார்ஷன் ஆகிட்ட பிறகு குடும்பமே அழுதார்கள், முதல் குழந்தையா இருக்கும்னு நினச்சோமேன்னு சொல்லிட்டு. அதன் பிறகு மீண்டும் 2 முறை நான் என்ன பண்ணேன்னா, கிட்டத்தட்ட அந்த மாதம் அபார்ஷன் ஆன February மாதத்துலேருந்து அடுத்த February மாதத்துக்குள்ள 5 முதல் 6 வரைக்கும் முறை நான் கருவுற்றேன். ஈஸியாக ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு வந்துடும், டெஸ்ட் பண்ணால் பாசிட்டிவ்னு வரும். ஆனால் அந்த 45 நாளுக்குள்ள ஏதோ ஒரு நாள் எனக்கு பாம்பு கொத்துக்கிற கனவு வரும். எனக்கு குழந்தை கரு கலைஞ்சிரும். அடுத்த நாள் காலையில் கரு கலைஞ்சிரும். இது ஒரு 2-3 வாட்டி நடக்கும்போது எனக்கு அது ஸ்ட்ரைக்கே ஆகலை. இப்படி ஒரு கனவு வரும்போது தான் நமக்கு கலையுதுன்றது ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகலை அப்போது. ஆனால் ஒரு 3வது முறைக்கு மேலே நடக்கும்போது எனக்கு இது என்னது இது, ஏன்னா நான் பயங்கரமான ஒரு புக் அடிக்ட், புத்தக புழு நான். இந்த ராஜேஷ்குமார் நாவல், சுஜாதா கவிதைகள், இப்படி உலக பிரகாரமான நாவல்கள் எல்லாம் ராத்திரி வேளையில் பெட்டுக்கடியில் வாங்கி வச்சு அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தேனாக்கா ஒரு வாட்டி கையில் எடுத்தேன்னா கீழே வைக்கும்போது முடிச்சுட்டு மூடிட்டு தான் நான் வைப்பேன். அப்படியா அந்த புஸ்தகங்களை நான் பயங்கரமாக படிப்பேன். அப்படி நான் படித்த ஒரு புக்கில் ஒரு கேரக்டர் தான் பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு இப்படி பாம்பு கனவு குழந்தை கலையும். அப்போ அந்த பெண் அந்த பாம்பு கோயிலுக்கு போய் சில பரிகாரங்களை செய்வாள். அப்போ இந்த விஷயம் ஏன் என் வாழ்க்கையில் நான் படித்த மாதிரியே நடக்குது,
நான் ஒரு ஊழியக்காரருடைய பொண்ணாச்சே, என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நான் பயப்பட ஆரம்பிச்சேன். மூத்தவர்களைப் போல எனக்கும் குழந்தை இல்லாமல் போயிடுமோன்னு நினைச்சேன். இளையவருக்கும் திருமணத்துக்கு பெண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. அடுத்த பொண்ணுக்கு குழந்தை வந்துட்டாலும் நானும் இந்த வீட்டுல பிள்ளை இல்லாதவளாய் நிற்பேன் என்ற ஒரு நிலையில தேவ சமூகத்துல போய் கண்ணீரோடு முழங்கால் படிட்டேன். உண்மையாய் சுயநலமாய் தேவனை தேடினேன். ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி ஒரு விஷயம், ஊழியக்கார குடும்பத்தில் இருக்கிற எனக்கு ஏன் இப்படி நடக்குது என்று சொல்லி தேவ சமூகத்தில் நான் கேட்டேன். ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. என் இருதயத்தில் ஆண்டவர் ஒரு தாட் போட்டார். என்னன்னா, அதிகாலையில் 3 மணிக்கு எழும்பி என்னுடைய சமூகத்துக்கு வா என்று சொல்லி சொன்னார். நான் சரியாய் 3 மணிக்கு எழும்புவேன், போவேன், முழங்கால் படிக்கிட்டு நல்லா பாட்டு பாடி துதிச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன். இப்படியே அந்த 3 மணி ஜெபத்தை நான் சில வாரங்கள், ஒரு 2-3 வாரங்கள் பண்ணின நிலைமையில ஒரு நாள் ஆண்டவர் என்னை திட்டமாய் என்னுடைய ஜெப வேலையிலே என்னை சந்தித்தார். நான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, நாங்கள்லாம் ஊழியக்கார குடும்பமாச்சே, எனக்கு ஏன் இப்படி, என்னை ஏன் இப்படி விட்டுட்டீங்க, எனக்கு ஏன் இப்படி பாம்பு கனவெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது ஆண்டவர் திட்டமாய் அன்றைக்கு பேசினார். இது எல்லாம் என்னால் உண்டானது அல்ல, இது என் சிச்சையும் அல்ல. நீ உன் வாழ்க்கையில் பிசாசுக்கு எந்த அளவுக்கு நீ இடம் கொடுத்தியோ, பாவத்துக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுத்தியோ, என்னென்ன வழியாக அவன் உள்ளே வரணும்னு நினச்சானோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீ விட்டு கொடுத்தியோ, அந்த காரியங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் போராடுது. நீ கொடுத்த இடங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா உன் வாழ்க்கையில் போராடுது என்று சொல்லி ஆண்டவர் என்னோட பேசினார். நான் ஜெபிக்க ஆரம்பித்த போது என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு திரையை போல நான் செய்த சிறு சிறு குறைகள்ல இருந்து ஆண்டவர் எனக்கு காண்பிக்க ஆரம்பித்தார். நான் பொய் சொல்றது எங்கள் அம்மா அப்பா கிட்ட, நான் திருடினது, ஒரு வாட்டி ஒரு பேக்கரியில் பிஸ்கெட்டை எடுத்துறேன், ஒரு அக்ரூட் பிஸ்கெட் ஒன்று நான் காசு கொடுக்காம எடுத்துகிட்டு வந்தேன். இப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒன்றொன்றாய் என் திரையில போட்டு காண்பிக்கும்போது, ஆண்டவரே சாரி ஏசப்பா, இப்படியெல்லாம் நான் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லி நான் கன்ஃபெஸ் பண்ண ஆரம்பித்தேன் சாதாரணமாக. அதன் பிறகு என் வாலிப நாட்களிலே நான் எப்படி தேவனை மறந்தேன், அவரை எப்படி நான் உதாசீனப்படுத்தினேன், எப்படி நான் அவரை விட்டு விலகி போனேன், எப்படியாய் நான் சினிமா தேட்டருக்கு அடிமையாகி போய் கிடந்தேன், எப்படி அழகுக்கு அடிமையாயிருந்தேன், எப்படிப்பட்ட ரூபத்தில் நான் இன்றைக்கு மாறி நிற்கிறேன், எப்படிப்பட்டவளாய் நான் மாறி இருக்கிறேன்றதெல்லாம் ஆண்டவர் காட்டும்போது எனக்கு ரொம்ப பாரமாய் மாறிடுச்சு. நான் தேவ சமூகத்தில் பாரத்தோடு ஆண்டவரே நான் சாரி ஏசப்பான்னு சொல்ல ஆரம்பித்தேன். கடைசியாக என் கண்களுக்கு முன்பாக நான் செய்த அந்த விக்கிரக ஆராதனைகளை கர்த்தர் கொண்டு வந்தார். அது ஒவ்வொன்றும் நான் அந்த கற்பூரம் ஏற்றுவது, விபூதி வைத்து கொள்வது, இப்படி ஒவ்வொன்றா காட்டி கடைசியில் அவனுடைய ஆலயத்தில் போய் அந்த வஸ்திரத்தை போட்டு பிசாசோட உடன்படிக்கை பண்ணுவது போல அந்த அபிஷேகத்தை என் தலையில் வாங்கிக்கிற அந்த காட்சிகள் எல்லாம் என் கண்களுக்கு முன்பாக வந்தபோது என் இருதயம் நுறுங்கி போய் நான் அழ ஆரம்பித்தேன். பயங்கரமான அழுத. நான் ஏன் அழுதன்னு எனக்கு தெரியாது. அதை எல்லாம் செய்தவள் நான் தான். அந்த செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு பாவின்ற நினைப்பு எனக்கு இருந்ததே இல்லை. நான் ஒரு ஊழியக்கார பொண்ணுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் தப்புன்னு கூட எனக்கு தெரியாத ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில பிசாசனை அடிமைப்படுத்தி வச்சான். இதெல்லாம் காட்டும்போது நான் உடைஞ்சு அழுதேன். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நான் எவ்வளவு வேதனைப்படுத்தியிருக்கேன், எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கேன்னு சொல்லி நான் அழுத போது ஆண்டவர் அன்றைக்கு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு சமாதானத்தை கொடுத்தார். அது என் வாழ்க்கையில் எங்கள் அப்பா சரியாக 13 வயசில் ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்துருந்தாலும் என் வாழ்க்கையில் நான் உண்மையாகவே இயேசுவை கண்டறிந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு நாளாக அந்த நாள் என் வாழ்க்கையில் மாறி போனது. நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு தான் இருந்தேன். இந்த ஜபங்களுக்கு பிறகு, இந்த ரட்சிப்புக்கு பிறகு கூட 2-3 முறை விசை பார்த்தீங்கன்னா அதே போல் அபார்ஷன் நடந்து கொண்டு தான் இருந்தது. ஆண்டவர் எனக்கு ஒரு கனவு காண்பித்தார். அதில் ஒரு பொண்ணு கீழே குனிஞ்சு எதையோ எடுத்தெடுத்து சாப்பிடுது, சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுது. ஒரு பையன் அதை கூப்பிட்டு பட்டு பட்டுன்னு அடிக்கிறான், முகத்திலே பலார் பலார்னு. ஆனால் அதை சிரிச்சுக்கிட்டே அவன் அடித்தா கூட எடுத்தெடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. நான் போய் சொல்கிறேன், ஏன்டா ஒரு வயசு பொண்ணை இப்படி அடிக்கிற அப்படின்னா, அக்கா அவள் என்ன சாப்பிட்றான் பாருங்க அப்படின்னு. கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு சின்ன குழந்தையோட செத்த மாம்சத்தை அது பிச்சு பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ ஆண்டவர் காண்பித்தார், உன்னோடு போராடுகிற இந்த ஆவிகள் உன் வயிற்றில் வளருகிற ஜீவனை அவைகள் புசிக்கிறது, இவைகள் தான், இந்த ஆவிகள் தான் இந்த காரியங்களை செய்கிறது என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தாலும் அந்த விடுதலை பாதையில் நான் தான் போய் அதை அடையும்படி கர்த்தர் என்ன செய்தார். அவர் உடனே அப்படியே தூக்கிட்டு போய் என்ன பண்ணலன்னா, லோத்தையும் அவங்க மனைவியும் மலை மேலே விடலை, துரிதப்படுத்தி தான் அனுப்புனார். ஆனால் அந்த பாதையை என்ன பண்ணேன்னா, அந்த கட்டுகளை உடைக்க செய்தது எங்களை கொண்டு தான் ஆண்டவர் செய்ய வைத்தார். அப்போ 2 வாட்டி அப்படி ஆச்சு.
அப்போது மீண்டுமாக ஆண்டவர் சொன்னார், உன் கணவரை கூட்டிட்டு வந்து அதிகாலை 3 மணிக்கு நீ ஜெபி என்று சொன்னார். நானும் என் கணவருமாக அதிகாலை 3 மணிக்கு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஆரம்பித்த அந்த மாதம் நான் மீண்டுமாக கருவுற்றேன். ஜெபிக்க ஆரம்பித்த அந்த மாதத்தில் தானே ஆண்டவர் எங்களுக்கு வேதத்திலிருந்து அநேக வாக்குத்தத்தங்களை தர ஆரம்பித்தார். உன் மலடும் கர்ப்பம் இழுதலும் உன் தேசத்துல இருப்பதில்லை, இனி உன் பிள்ளைகளை நீ சாக கொடுப்பது இல்லை. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுக்க போது நான் அப்படியே டைரி ஃபுல்லா எழுத ஆரம்பிச்சேன். எல்லா வாக்குத்தத்தங்களையும் எழுதி எழுதி டெய்லி அது மேல கை வச்சு கன்ஃபெஸ் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். நீங்க இதை சொன்னீங்க, இதை என் வாழ்க்கையில் அப்படியே ஜீவன் ஆகட்டும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படியாய் நான் அந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கும்போது அந்த மாதம் உண்மையாகவே பாசிட்டிவ் என்று வந்தது. வந்த உடனே அடுத்த பயம் என்னன்னா, இப்போ பாம்பு வரணுமே, அந்த கனவு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பயத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பித்து கொண்டு இருந்தோம். சரியாய் 45 நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் எங்களுக்கு பாம்பு கனவு ஒன்று வந்தது. ஒரு சர்ப்பம் என் கையை கவ்விக்கிட்டு தொங்குது. அந்த சர்ப்பத்தை ஒரு கையில் சர்ப்பம் தொங்குது, இன்னொரு கையில் நான் போய் அந்த சர்ப்பத்தை பிடிக்கிறேன். இன்னொரு பக்கம் என் கணவருடைய கை வருது. 2 பேருமாக அந்த சர்ப்பத்தோட தலையை திருகி ஒரு பக்கம் தலையும் ஒரு பக்கம் வாளையும் தூக்கி எறிகிறோம். நாங்கள் இருவரும் இணைந்து ஜெபித்த அந்த ஜபமானது அந்த ஒரு சர்ப்பம் எங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருந்த, நான் இடம் கொடுத்து நான் எனக்குள்ள வளர்த்து வச்சிருந்த அந்த அசுத்த ஆவியை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை விட்டு நீக்கும்படி எங்களை கொண்டு செய்தார். அந்த காரியத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தின அந்த சொப்பனத்தை நாங்கள் அடைந்தோம். அந்த சொப்பனத்துக்கு பிறகுதான் குழந்தை நின்றது. 3 மாத காலங்கள் கர்த்தர் எங்களுக்கு நல்லபடியாக போயிட்டு இருந்தது. சரியாய் 3வது மாதம் நான் எழும்பி பாத்ரூமுக்கு போகும்போது அப்படியே ஃப்ளோர் எல்லாம் பயங்கரமான ப்ளீடிங், ரத்தப்போக்கு ஆரம்பித்தது. இது ஃபஸ்ட்டு வாட்டி எனக்கு அப்படி ஒரு அபார்ஷன் ஆகும்போது அப்படி தான் இருந்தது 3rd மந்தில். உடனே நாங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது இந்த கருப்பையோடைய வாய்க்கு வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வந்துடும், இதுவும் மிஸ்டு அபார்ஷன் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் என்னுடைய விசுவாசத்தை சோதிச்சு தான் என்னை அதில் ஜெயம் எடுக்க உதவி செய்தார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஆண்டவர் நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்கிறாரு, இது எப்படி எனக்கு சாக கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரே, இது எப்படி வெளியில் வருதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டர் இந்த வாட்டி நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா, நீங்கள் உடனே அபார்ஷன் பண்ணாதீங்க. சரி நீங்கள் போய் வேணால் ஒரு வாரம் படுத்து இருந்து பாருங்கள், ப்ளீடிங் நிற்கலைனாக்கா வெளியில் வந்துடும், அது உள்ளே இருந்துச்சுன்னா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் கிட்டத்தட்ட 1 மாத காலம் நான் படுத்தே இருந்தேன். என் கணவர் எனக்காக எல்லாவற்றையும் சமைத்து பக்கத்தில் வச்சுட்டு போயிடுவார். நான் விட்டத்தை பார்த்து படுத்து கொண்டே இருப்பேன். அந்த 1 மாத காலம் நான் தேவனோடு என்னோட உறவை வளர்த்தேன். துதித்து கொண்டே இருப்பேன், ஜெபித்து கொண்டே இருப்பேன், விசுவாசத்தில் பலப்பட்டேன், ஆண்டவரை குறித்து அநேக விஷயங்களை அறிந்து கொண்டேன், எனக்கும் அவருக்குமான உறவு வளர்ந்தது. அந்த 1 மாதத்துக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரை என்னை எழுப்பி விடுங்க, இவர் புளி சாதம்னு செஞ்சு வைக்கிற ஒன்றை என்னால் சாப்பிடவே முடியல, தயவுசெய்து நீங்கள் ஏஞ்சிங்கன்னா நான் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுப்பேன்னு சொல்லி நான் 1 மாதத்துக்கு பிறகு எனக்கு ப்ளீடிங் நின்றுச்சு. டாக்டர் சொன்னாங்க, உள்ளேயே கரு வந்து வெளியில் வராமல் உள்ளேயே வளருதுன்னு சொன்னாங்க. அப்படியாய் அந்த நாட்களை நான் கடந்தேன். நான் எழும்பி என் வேலைகளை செய்து கொண்டு நான் ஒரு 7 மாதங்கள் அப்படி போனது. 7வது மாதம் ஸ்கேன் எடுக்கும்போது அந்த டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, அம்மா குழந்தை வளரலை, உன்கிட்டேருந்து குழந்தைக்கு போகிற ரத்த குழாயில் 2 ரத்த குழாயில் 1 ரத்த குழாய் முழுவதும் அடப்பு இருக்குது, பிள்ளைக்கு வளர்ச்சி இல்லை, ரொம்ப சின்ன குழந்தையா இருக்குது, இதுக்கப்புறமும் வளர்றது கஷ்டம், ஏன்னா ரத்த ஓட்டம் போகலை குழந்தைக்குன்னு சொன்னார். அப்போ பல டாக்டர்கள்கிட்ட ஒப்பீனியனுக்கு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த குழந்தை வந்து ஊனமுற்ற பிள்ளையாக பிறந்துடும், மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்துடும், கை கால் இருக்காது, இந்த பிள்ளையை வந்து இல்லைன்னா ரொம்ப ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மென்டல் ரிட்டார்டடாக நீங்கள் வச்சு வளர்க்குறத விட இந்த குழந்தைய நம்ம டெர்மினேட் பண்ணிடலாம். எப்படி 8 மாத குழந்தைய டெர்மினேட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு குழந்தைய பெற்றுக்கோங்க, உங்களுக்கு வயசு இருக்குது, காலம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ 2-3 டாக்டர்கிட்டையும் இதுதான் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகிடுச்சு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் எது பண்ணாலும் உடனே பண்ணணும், நீங்கள் வந்துடுங்க, இல்லைன்னா குழந்தைக்கு உள்ளே அருந்துரும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக இறந்துரும் வயிற்றுலேயே வச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு பக்கம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த டைரி முழுக்க கொடுத்த வாக்குதத்த வார்த்தைகள், இன்னொரு பக்கம் நான் எடுத்த ஸ்கேனு மெடிக்கல் ரெக்கார்டு. இந்த 2த்துல ஒன்று என்ன சொல்லுதுன்னா, இந்த குழந்தை செத்துரும்னு சொல்லுது, ஒன்று என்ன சொல்லுதுன்னா, இந்த பிள்ளையை நீ சாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. இது 2த்துல எதை நம்புறதுன்னு ஒரு பெரிய போராட்டம். நான் என்ன பண்ணேனாக்கா, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அப்படியே எடுத்து தள்ளிட்டு இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எத்தனையோ பிள்ளைகள் எனக்கு 3 மாதம் 45 நாளில் கலைஞ்சு போனது, இத்தனை நாட்கள் என் வயிற்றில் வளர வச்சார் ஆண்டவர். அது எப்படி பிறந்தாலும் சரி, நொண்டியோ மொடமோ நான் வளர்த்துக்கிறேன்.
8 மாத பிள்ளையை நான் கரு கலைக்க மாட்டேன். நல்லா எனக்கு ஆண்டவர் பாருங்க, பிசாசு என் வாழ்க்கையிலேருந்து விலக்கிட்டாரு. அந்த சர்பத்தை நாங்கள் தலையை வெட்டி போட்டுட்டோம். ஆனால் அந்த பிசாசுக்கு உள்ள வந்து கிரிய செய்ய முடியல, அந்த குழந்தைய சாப்பிட முடியல. ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா, எங்களை கொண்டே நாங்களே போய் அதை அபார்ஷன் பண்ணிக்கும்படி, எங்களை கொண்டே அதோட சித்தத்தை நிறைவேற்றும்படி எங்களை தூண்டுகிற ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் எனக்கு ஜெயம் கொடுத்தார். ஜெயம் கொடுத்து நான் என்ன பண்ணேனாக்கா, வேண்டான்னு சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் 2 மாதங்கள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, அந்த இடத்துல 2 மாத காலங்களாக வீட்லேயே இருந்து போய் பிள்ளையை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, குழந்தை 1 கிலோ தான் தெரியுது ஸ்கேனில், நீங்கள் ஏன் இப்படி வீட்டில் இருந்தீங்க, ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுவீங்க, உங்கள் உயிருக்கும் ஆபத்துன்னு சொல்லி எங்களை கடினமாக திட்டி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போனார்கள். என் கணவர்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுங்கள், குழந்தை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. சூர்யா ஹாஸ்பிட்டல் என்னென்னா SRMC ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், எல்லா ஆம்புலன்ஸ்லாம் ரெடியாக இருக்கணும். நான் ஹாஸ்பிட்டல் உள்ள போய் படுத்திருக்கிறேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. நான் முன்னாடியே ஆண்டவர் எனக்கு ஒரு கனவு ஒன்று கொடுத்துருந்தார். ஒரு விஷயம், எந்த டாக்டர் வந்து உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ரத்தம் போகலைன்னு சொன்னாரோ, அந்த டாக்டர் என்னுடைய பெட்ரூம்க்கு வந்து அவர் சொல்கிறாரு, வயிறு விடுங்கம்மா நான் பார்க்குறேன்னு சொல்லி அவர் என்னமோ என் வயிற்றில் பண்ணிட்டு சொல்கிறாரு, அந்த ரத்தம் போகும், அதை நான் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருக்கேன், அந்த வழியாக என்ன போகும், ரத்தம் போகும்மா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொன்னார். அதன் பிறகு தான் நான் 2 மாதம் வீட்டில் இருந்தேன். அதே போல் நான் வீட்டில் இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு இன்னொரு வார்த்தை கொடுத்தார், ஆரோனுடைய காய்ந்த கோல் துளிர்க்கும் அப்படின்னு கொடுத்தார். இந்த ஜீவனற்ற ஒரு சரீரத்தை துளிர்க்க வைக்க அவரால் முடியும்னு சொல்லி அந்த குழந்தைக்கு நான் ஆரோன்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே டாக்டர் சொன்னாங்க, ரோசி யூ காட் அ வெரி ஸ்மால் பேபி, கேர்ள் பேபி அப்படின்னாங்க. உடனே நான் ஆண்டவரே ஒரு ஆம்பளை கொடுப்பீங்க, ஆரோன்னு வச்சு ஊழியக்காரனாக்கிடலான்னு நினச்சினேன். ஆண்டவருக்கு ஆம்பளை ஊழியக்காரன் பொம்பளை ஊழியக்காரன்லாம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், அந்த ஆரோனுக்கு முன்னாடி போட்டு ஷேரனாக்கு, அவளும் ஊழியக்காரி தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவளை ஷேரன் என்று சொல்லி நாங்கள் பேர் வைத்தோம். பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து நான் ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி குழந்தை ரூமுக்கு போயிடுச்சு. அது வென்டிலேட்டர்லையும் இல்லை, இன்குபேட்டர்லையும் இல்லை, எதுலேயுமே இல்லை. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா எல்லா சர்வமும் சகலமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழுது நார்மலைஸ்டாக இருந்தது. அப்போ நான் உள்ளே போனோடனே குழந்தை கொடுத்தாங்க. மயக்கம் தெளிஞ்ச உடனே நான் அந்த பெட்ஷீட்டை அந்த டவலை திறந்து, என் பிள்ளைக்கு 5-10 விரல் இருக்கா, கால் இருக்கா, கண் இருக்கா, ஆண்டவரே எல்லா சகலமும் இருக்கான்னு சொல்லி தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா அந்த குழந்தைய பார்த்தோம். அது என்னதுன்னு கூட நாங்கள் பார்க்கல. அந்த பிள்ளையை கர்த்தர் எங்களுக்கு ஒரு ரோஜா பூ மாதிரி அவ்வளோ க்யூட்டாக 1.5 கிலோ தான் இருந்தா, ஆனால் 1.5 கிலோ தான் இருப்பா. அந்த குழந்தைய எங்களுக்கு ஜீவனோடு கொடுத்தார். அந்த பிள்ளையை பெற்றெடுத்து 2-3 நாளில் டாக்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிள்ளையோட ப்ரீத்திங் பேட்டர்ன் சரியில்லை, ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் வாங்கணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு அடுத்த செக், எங்கள் விசுவாசத்திற்கு ஆண்டவர் வைத்த செக்கும் சரி, பிசாசுனால எங்களை விழ வைக்கும்படி வந்த செக்கும் சரி. அப்போது எங்களுக்கு திரும்பியும் ஆண்டவர் எல்லாம் நல்லா பண்ணாருன்னு ஸ்தோத்தரிச்சோமே, இப்போ என்ன இது ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு அப்போது கார்டியாலஜிஸ்ட் வந்து செக் பண்ணி சொன்னார், இந்த பிள்ளைக்கு ஹார்ட்டில் 3 ஹோல்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஹோல்ஸ் 2 ஹோல் வந்து அது பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் ஒரு ஹோல் வந்து நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் கலக்கிற அந்த இடத்துல இருக்கிறதுனால, அந்த செவுரில் இருக்கிறதுனால, இந்த ஓட்டனால இங்கே இருக்கிற நல்ல ரத்தமும் இந்த கெட்ட ரத்தமும் கலந்துச்சுன்னா குழந்தை இறந்துரும். அதனால நீங்கள் குழந்தை எப்படின்னா, இப்போ 1.5 கிலோ தான் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண முடியாது. 1 வயசுக்குள்ளே நல்ல ஆகாரத்தை கொடுங்க. அந்த குழந்தைய நீங்கள் 1 வயசுக்கு கூட்டுவாங்க, நான் சர்ஜரி பண்ணுவேன். அது வரைக்கும் குழந்தைய நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு அதிகப்படியான வேலையும் செய்ய விடக்கூடாது என்று சொல்லி சொன்னார். அப்போது நான் வந்து அந்த குழந்தை ஃபீடிங் பாட்டில் பால் குடிக்கும் போதே அது அப்படியே மூச்சு வாங்கும். நான் கேட்ட, ஆண்டவரே ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்கிற ஒரு பிள்ளையா ஏன் கொடுத்தீங்க, எல்லாத்தையும் சகலத்தையும் பூரணமாக வச்சிங்களே, இருதயத்தில் ஏன் ஒரு ஓட்டையும் சேர்த்து வச்சிங்க என்று சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தார். சங்கீதத்தில் இருந்த கர்த்தர் இருதயங்களை உருவாக்கி அதன் செயல்களை அறிந்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் அறிவேன் மகளே, அந்த ஓட்டைக்கு ஒரு காரணம் இருக்குது என்று சொல்லி என்னோட கூட பேசினான். நான் அப்படியே விட்டுட்டு நாங்கள் டெய்லி ஜெபிக்க ஆரம்பித்தோம். குழந்தைக்கு சரியாக ஆப்ரேஷனுக்கான அந்த தொடையிலிருந்து நரம்பு வழியாக ஒரு கம்பியை விட்டு உள்ளே இருக்கிற ஹார்ட் ஹோலை நாங்கள் அடைப்போம்னு சொல்லியிருந்தாங்க. சர்ஜரிக்கான டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தை எப்பவும் போல் மாதம் செக்கப் மருந்து. அப்போ அந்த செக்கப்புக்கு கொண்டு போகும்போது எப்போவும் செக்கப்புக்கு போனோடனே ஃபஸ்ட்டு டாப்லர் தான் எடுத்து பார்த்துருப்பாங்க. அப்படி டாப்லர் எடுக்கும்போது டாக்டர் எங்களை கூப்பிட்டு சொன்னார், மா 2 ஹோல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மூடிட்டுருக்கு, அதில் முக்கியமாக வந்து அந்த நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் கலக்கிற ஹோல் கம்ப்ளீட்டாக மூடி இருக்கு, போன மாதம் கூட அப்படி இல்லை,
கம்ப்ளீட்டாக அதை மூடிடுச்சு. ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும்தான் கொஞ்சமாக மூடி இருக்கு. அது கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் மூடிடும், இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. இது இந்த குழந்தைக்கு சர்ஜரி தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து அந்த நாளிலே எங்ககிட்ட சொன்னான். அப்போ நாங்கள் கேட்டோம், டாக்டர் இந்த குழந்தை தவழ்ந்தா மூச்சு வாங்குது, நடந்தா மூச்சு வாங்குது, அப்படி அப்படி கிரால் பண்ணும், 2 அடி கிரால் பண்ணிட்டு அப்படியே இப்படி வாங்கும், பார்க்கும்போதே பரிதாபமாக இருக்கும், அப்படி இப்படி இருப்பா. அப்போ நான் கேட்டேன், அவர் சொன்னாருமா ஹோல்ஸ் மூடிடுச்சு, ஷீ இஸ் நோ மோர் அ ஹார்ட் பேஷண்ட், ஷீ இஸ் வெரி நார்மல் சைல்டு. அவளை தூக்கிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்விம்மிங்கில் போடுங்க, ஸ்போர்ட்ஸில் போடுங்க, இனிமேல்ட்டு அவள் ஹார்ட் பேஷண்ட்டே கிடையாது என்று சொல்லி அனுப்பினார். ஷாரன் முன்னாடி வாமா. இன்றைக்கு அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா 1.5 கிலோவில் பிறந்த பிள்ளை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவள் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. அவளுக்கு நல்ல மூளை வளர்ச்சியும் இருக்குது, சரீர வளர்ச்சியும் இருக்குது, ஹார்ட்டில் 3 ஹோல்ஸ் இருக்குது. இன்றைக்கி அவள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்மிண்டன் சாம்பியனாக ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. அவள் பேட்மிண்டன் பிளேயராக அவள் இருக்கிறாள். அது மட்டும் இல்லை, மூளை வளர்ச்சி இருக்காதுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை நம்பி நான் கலைச்சிருந்தேன்னா இந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு லாஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஐடியா தானுன்னு 2 லட்சம் பிள்ளைகளுக்கு வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியில் அவள் டெல்லி வரைக்கும் ஃபைனல்ஸ்க்கு போய் ஃபைனல்லையும் சில்வர் மெடல் இது பண்ணிட்டு வரும்படி, ஜெயிச்சுட்டு வரும்படி ஞானத்தை கர்த்தர் என் பிள்ளைக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அப்படியாக ஒரு குழந்தை பிறக்குமான்னு நினச்சேன். எனக்கு உடனே ஆண்டவர் இன்னொன்று ஒரு பையனையும் கொடுத்து 7 மினிலிட்டிமா ஆண் பிள்ளையை கொடுத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இந்த 2 பிள்ளைகளை வளர்க்கதே போதும் போதும்னு ஆயிட்ட ஒரு நிலைமையில் மீண்டுமாய் ஒரு சர்ப்ரைஸை போல் 2020 ஆண்டவர் எங்களையே பயமுறுத்தி மீண்டும் ஒரு குழந்தையை கொடுத்து அவள் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறா, ஒரு 3வது ஒரு குழந்தையும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார். பிள்ளைகள் அற்றிருந்த எங்களுக்கு பிள்ளைகள் இருக்க இடம் பத்தாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம். அது மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் மூத்தவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. 11 ஆண்டுகள் கழித்து அவங்களுக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தார். இளையவர்களுக்கு 2 குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். இப்படியாக மொத்தம் எங்கள் குடும்பத்தில் 6 பிள்ளைகள் ஒரே வீட்டுக்குள்ள. கர்த்தர் எங்கள் குடும்பத்தோடைய வறண்ட வெறுமையான நிலையை கர்த்தர் மாற்றினார். அது மாத்திரம் இல்லை, பாஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆண்டவர் ஒரு டாக்டரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன். ஒரு டாக்டரை கொடுத்து எங்களை பாஸ்டராக மாற்றி போகிற இடத்துலலாம் டாக்டர்னே கூப்பிட மாட்டேங்கிறாங்க, பாஸ்டர்னு கூப்பிட்டு எங்களை எல்லா இடங்களிலும் போய் ஊழியம் செய்யும்படி, எங்கள் அப்பாவுடைய ஊழியத்தை போய் நாங்கள் மாதம் போய் எங்கள் அப்பாவுடைய ஊழியத்தையும் நடத்தும்படி எதெல்லாம் வேணான்னு சொன்னனோ எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களை மாற்றி விட்டார். அது மாத்திரம் இல்லாமல் என்னையும் ஆண்டவரையும் பிரித்த எல்லா விதமான பாவ பழக்கங்கள், எல்லா விதமான சினிமா அடிமைதனம், அழகுக்கு அடிமைதனம். நான் ஒரு கட்டத்தில் என்னுடைய எல்லா நகைகளையும் எடுத்து வெளியில் வச்சேன். என்னுடைய டைமண்ட் செட்லேருந்து எல்லாத்தையும் வெளியில் வச்சேன். நான் போட்டுட்டு இருந்த ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வெளியில் தள்ளினேன். லெகின்ஸ் டைட்டாக பேண்ட்டு கூட போடக்கூடாதுன்னு வெளியில் தள்ளினேன். என்னையும் ஆண்டவரையும் பிரித்தது இதில் தானே. இதெல்லாம் என் வாழ்க்கையில் இனிமேல்ட்டு இருக்கக்கூடாது. இனி நானும் கர்த்தரும் மட்டும்தான். என் கர்த்தருக்கு எனக்கும் நடுவில் இருந்த எதுவும் வேணான்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் நான் வெளியில் தள்ளினேன். என் மேக்கப்பை ஸ்டாப் பண்ணேன். என் லிப்ஸ்டிக்கு நேற்று நாங்கள் எங்கள் ஸ்கூலில் அலுமினி அசோசியேஷன் 25 வருஷம் கழிச்சு எங்கள் டீச்சர்ஸை போய் கேட்டால் எங்கள் டீச்சர்ஸ் கேட்குறாங்க, ரோசினாலே லிப்ஸ்டிக் தானே, எங்கள் ரோசி உன் லிப்ஸ்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மிகவும் வேறுபட்டவளாக இந்த இடத்துல இருந்தேன். ஆனால் என் கர்த்தருக்கு முன்பாக நான் அழகாக இருக்கிறேன்னு விசுவாசிக்கிறேன். அவரோட மனவாட்டியாய் நான் இருக்கிறேன். அப்படியாக ஆண்டவர் என்னோட விருப்பு வெறுப்புகளை எல்லாம் மாற்றி என்னை ஒரு புதிய மனுஷியாக ஆண்டவர் மாற்றினார். என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் நிரப்பினார். நான் ஒரு காரியங்கள் மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிட்டு கடந்து போக விரும்புகிறேன். இந்த நாளிலே நான் இங்கே வருகிறேன் என்று சொல்லும்போது, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, இந்த சபைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னாக்கா, இந்த சபையில் வாழ்கிற ஜனங்க நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்திருக்கீங்க. ஆனால் அதுக்காக நம்ம அழைக்கப்படலை. எத்தனையோ பேர் தெரிந்து கொள்ளப்படாமல் இருக்காங்க. நம்ம உள்ளே இருக்கிறோன்னா நம்ம சாதாரணமாக வந்து சபைக்கு வந்துட்டு போகிறவங்களா இருக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்படலை. நம்ம ஒரு 5 முக்கியமான கேரக்டராக நம்ம மாறணும். நம்ம வாழ்க்கை அப்படிப்பட்டதாக மாறணும். நம்பர் 1, ஜோஷ்வா. அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனா இருந்தான். இன்றைக்கு தேவ ஜனமே, சபையை விட்டு நீங்க பிரியக்கூடாது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நீங்க பிரியக்கூடாது. ஒரு காலத்துல அவனுக்கு ஆசரிப்பு கூடாரம் இல்லை. ஆனா அவன் வாழ்க்கையில ஆசரிப்பு கூடாரம் எப்போ வந்துச்சு? என் வாழ்க்கையில ஒரு நாள் வரைக்கும் சபைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா எப்போ சபைக்கான ஆக்டிவிட்டிஸ் என் வாழ்க்கையில வந்துச்சோ,
நான் என் ஊருக்கு போனேன்னா எங்கள் வீட்டில் போய் அம்மா வீடுன்னு எங்கள் மெத்தையில் படுக்க மாட்டேன், சபையில் தரையில் போய் படுப்பேன். நைட்டு இரவு நேரங்கள் எங்கள் சபையில் படுப்பேன். ஏன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காத ஒரு அனுபவம் எனக்கு வேணும். அது யோசுவாவிடத்தில் அது இருந்தது. அப்படியா இந்த சபை காரியங்கள், சபை ஆக்டிவிட்டிஸ், கர்த்தர் சம்பந்தப்பட்ட காரியங்கள், தேவ பிரசன்னத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா நேசிக்கிறவர்களாக இருக்கணும். ஆகவே நீங்கள் யோசுவாவை போல மாறணும். ரெண்டாவது யார் அப்படின்னா மரியாள் அவளுக்கு பிடிச்ச ஒரு இடம் என்னன்னா ஆண்டவருடைய பாதம். அந்த ஆண்டவருடைய பாதத்துல உட்காந்து எப்பவும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டா. நீங்கள் ஒரு மரியாள் கண்டடைந்த நல்ல பங்கு என்னன்னா இந்த வேதமும் அவருடைய வசனம்தான். வேதத்தை படித்தவர்களும் அவர் பாதத்தை பிடித்தவர்களும் வாழ்க்கையில தோற்று போனதே இல்லை. ஆகவே நீங்க எப்பவும் வேதத்தை படிக்கிற ஒரு மரியாளை போல. அவங்க அண்ணன் லாசரு இறந்தப்ப கூட மார்த்தாள் பேசுறா, ஆனா மரியாள் ஓடி இயேசுவோட காலில் தான் விழுறா. ஒரு பேச்சும் ஒரு கான்வர்சேஷன் கிடையாது. அவளோட இடமெல்லாம் தேவனுடைய கால்கள். அங்க ஜீவனுள்ள வசனங்கள் அந்த இடத்துல இருக்கு. ஆகவே நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கணும். மூன்றாவது நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னாக்கா ஜான் அதாவது யோவான் இயேசுவோடைய மார்பில் சாஞ்சிட்டு இருந்தவன். இந்த பேதுரு எவ்வளவோ பேசுறத நம்ம கேட்கிறோம். எத்தனையோ விஷயங்கள் நடக்குது, பெரியவன் சின்னவன் சண்டை நடக்குது, கேள்விகள் கேட்கப்படுது, பயங்கரமான கான்வர்சேஷன் இயேசுவை சுத்தி சீஷர்கள் செய்யறாங்க. ஒருத்தன் மட்டும் சைலண்டா இருக்கான். எங்க இருக்கானா ஆண்டவர் மார்பில் சாஞ்சுக்கிட்டே இருக்கான். எனக்கு பெரியவன் சின்னவன் பிரச்சனை இல்லடா, எனக்கு அங்க இடம் கிடைக்குமா இங்க கிடைக்குமா பிரச்சனை இல்லை, நீ ஜீவனுள்ள தேவனா இல்லையான்ற பிரச்சனை இல்லை, எனக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, எனக்கு இந்த இடம் போதும்னு சொல்லி எப்பவும் ஆண்டவருடைய மார்பில் நீங்க சாய வேண்டிய ஒரு இடம்னு இருக்கோன்னா ஆண்டவருடைய மார்பில். அதனாலதான் அத்தனை சீஷர்களுக்கு இல்லாத ஒரு கிருபை என்ன தெரியுமா? இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் இனி நடக்க போவது என்ன, இனி சம்பவிப்பது என்னன்ற ஒரு சீக்ரெட் ஆண்டவர் யாருக்கு சொன்னார் தெரியுமா? இருதயத்துல சார்ந்திருந்தவன். அந்த இருதயத்துல இருந்ததுனால அந்த தேவனுடைய இருதய சத்தத்தை கேட்கிறவனாக அந்த யோவான் மாறி போனான். ஆகவே நீங்கள் சபையில யோவானாக மாறணும். நாலாவதாக யாக்கோபு. இந்த வேதத்திலேயே தேவனோடு போராடி மேற்கொண்டவன் யாருன்னா யாக்கோபு. ஆண்டவரை கூட நம்ம போராடி ஜெயிக்க முடியுங்க. ஆண்டவர் கூட நம்ம கிட்ட தோற்று போவார். அப்போ எந்த காரியமானாலும் தேவனிடத்துல போராடுகிற ஒரு மனப்பான்மை இருக்கும். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்கிற ஒரு யாக்கோப்பின் ஒரு இருதயம் உங்களுக்கு வரணும். கடைசியாக மோசே. ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனங்களை கூட்டிட்டு வா, நான் என் மலையில அவங்கள ஆராதிக்க செய்வேன்னு சொன்னார். ஆனா மலைக்கு போனது பாத்தீங்கன்னா மோசே ஒருவனை தவிர்த்து யாருமே இல்லை. ஜனங்களை எல்லாரையும் மலைக்கு அடிவாரத்துல சேர்க்கும் போது அவங்க சொல்றாங்க, இந்த சத்தத்தை என்னால கேட்க முடியாது, புகை, அக்கினி, இடி முழக்கம், எக்கால சத்தம், பூமி அதிர்ச்சி, இதெல்லாம் எங்களால தாங்க முடியாது மோசே, நீ ஆண்டவர் கிட்ட பேசி எங்க கிட்ட சொல்லு, எங்களால இந்த ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் மலை மேலே ஏறும்போது இந்த ஆரோன் சில இன்னும் ஒரு 80 பேரா 60 பேருன்னு நினைக்கிறேன் மலையின் மேலே ஏறினாலும் ஒரு கட்டத்தோடு நின்றுட்டாங்க. ஆனா மலையோட கொடுமுடியை தேவ சமூகத்துக்குள்ள போனவன் யாருன்னா மோசே ஒருத்தன் தான். நீங்க மலைக்கு வெளியில நிக்கிறவங்களா இருந்துடக்கூடாது, மலை மேலே ஏறி ஒரு கட்டத்துல இருக்கவங்களா இருக்கக்கூடாது. ஒரு மோசையை போல தேவ சமூகத்துக்குள்ள, அந்த புகைக்குள்ள, அந்த அதிர்ச்சிக்குள்ள, அந்த பூகம்பத்துக்குள்ள என் தேவனுடைய சத்தத்தை, அவன் சத்தத்தை கேட்டு அதோட நிக்கல. ஆண்டவரே நாங்க உன்னை பார்க்கணும். ஆண்டவர் சொன்னாரு, என்னை பார்த்து உயிரோடு இருக்கிறவன் யாரும் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா தான் கடந்து போவதை அவனுக்கு காண்பித்தார். இன்றைக்கு தேவ ஜனமே, இந்த சபைக்கு வருகிற உங்களுடைய வாழ்க்கை ஒரு யோசுவாவை போல ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கணும். மரியாளை போல வேதத்தை நல்ல பங்கை கண்டடையணும். யோவானை போல அவருடைய இருதய சத்தத்தை அறிகிறவர்களா இருக்கணும். யாக்கோப்பை போல ஜெயங்கொள்ளுகிறவர்கள் தேவனோட போராடி ஜெயங்கொள்ளணும். மோசையை போல அவருடைய சமூகத்துக்குள்ள வாழுகிற ஒரு அனுபவம் வேணும். கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வாதமா இருந்தது. கரங்களை தட்டி யாரெல்லாம் திருமணமாகி எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? திருமணமாகி குழந்தை இல்லை அப்படின்னு யாராவது இருந்தால் எழுந்து நில்லுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சிஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. சீக்கிரம் நில்லுங்க, டைம் ஆயிடுச்சு. திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அதிகாலையிலேருந்து 3 மணிக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ண சொன்னார். அதுபோல் நீங்களும் அதிகாலையில் கணவனும் மனைவியும் இணைந்து அதுபோல் ஜெபித்தா கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அதற்காக சிஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க.
மகா அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீர் பிள்ளைகள் அற்றவர்களாய் யாரையுமே விடலப்பா. இந்த வேதத்துல எல்லா தேவ மனிதர்களுக்கும், பிள்ளை இல்லாமல் இருந்த எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நீங்க பிள்ளையை கொடுத்தீங்க ஏசப்பா. இன்றைக்கு இந்த பிள்ளைகள், சபைக்குள்ள இருக்கிற இந்த பிள்ளைகள் பிள்ளையற்றவர்களாய் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான சர்பத்தின் ஆவிகளை, சர்பத்தின் கட்டுகளை, எல்லா விதமான போராட்டங்கள், பாரம்பரியத்தின் கிரியைகள், இதோ ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கை, பிரபஞ்சத்தின் லோகாதிபதியின் அந்தகாரத்தின் கிரியைகள், இதோ அவர்கள் குடும்பங்களில வம்சமாய் தொடருகிற எல்லா சாப கட்டுகள், எல்லா விதமான அவிசுவாசத்தின் ஆவிகள், எல்லா விதமான பாவத்தின் நுகங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சபித்து கட்டி நிர்மூலமாக்குகிறோம் சுவாமி. கர்த்தாவே, அவர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. ஜப மலையில ஏறுகிற அனுபவத்துக்குள்ள அவர்களை கொண்டு வாங்க. கர்த்தர் நீர் வாக்குத்தத்தம் பண்ணினத நீர் நிறைவேற்ற உண்மை உள்ளவர். உம்முடைய வார்த்தைகள் மேல நம்பிக்கை வைக்கிறவர்களாய் மாற்றுங்க. சீக்கிரமாய் சாட்சிகளாக நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.